வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு லிஸ்ட் போட்டு உங்க மனசு வலிக்குதா? ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதா? யாராவது ஃபோன் பண்ணா கடன்காரனா இருக்குமோங்கிற பயத்துல ஃபோனை எடுக்க தயங்குறீங்களா? நம்மள பல பேர் யோசிக்கிறது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சா இந்த கடனை அடைச்சிரலாம்னு தான். ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்க மனநிலை மாறாத வரைக்கும் கடன் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் மாத்தி உங்களை ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு கொண்டு போகத்தான் ஆழ்மனதின் அற்புத சக்தி, பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் மற்றும் ரிச் டேட் புவர் டேட் போன்ற உலக புகழ்பெற்ற புத்தகங்கள்ல இருக்கிற ரகசியங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போற அந்த 5 முக்கியமான ரகசியங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தும். இதுல 5வது ரகசியம்தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அந்த 5வது ரகசியம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற முதல் 4 விஷயங்களை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அது புரியலன்னா 5வது ரகசியம் உங்களுக்கு புரியாது, வேலை செய்யவும் செய்யாது. அதனால உங்க வாழ்க்கைய மாத்த போற இந்த 5 விஷயங்களையும் முழுசா தெளிவா கவனிங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வார்த்தைகளை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை என்கிட்ட காசு இல்ல, இந்த கடனை அடைக்கவே முடியாது போல, என் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா, உங்க வாய் வழியா வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஆழ் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ஆர்டர். ஹோட்டல்ல போய் சர்வர் கிட்ட என்ன ஆர்டர் கொடுக்கறீங்களோ அதுதானே டேபிளுக்கு வரும். அதேதான் உங்க வாழ்க்கையும். ஜோசப் மர்ஃபி அவரோட ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்துல ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. உங்க ஆழ்மனம் ஒரு ரோபோ மாதிரி. அதுக்கு காமெடி தெரியாது, கிண்டல் தெரியாது. நீங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா, ஓ இவர்கிட்ட காசு இருக்கக்கூடாது போலன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை இன்னும் வறுமையிலேயே வச்சிருக்கோம். அப்ப நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இன்னையிலிருந்து ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவோம். உங்க டிக்ஷனரியிலிருந்து சில வார்த்தைகளை தூக்கி போடுங்க. கடன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நிதி பொறுப்பு, ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுங்க. காசு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பணம் வர்றதுக்கான வழிகள் ரெடியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கேட்கறதுக்கு சின்ன மாற்றமா தெரியலாம், ஆனா நீங்க பணம் வரும்னு சொல்லும்போது உங்க மூளை எப்படி வரும் அப்படின்னு வழிகளை தேட ஆரம்பிக்கும். ஆனா இல்லன்னு சொன்னா மூளை அப்படியே தூங்க போயிடும். நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க தலையெழுத்தையே மாத்தும்னா அதை ஏன் இன்னைக்கே மாத்தக்கூடாது? உங்க ஆழ் மனசுக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்க போற பாசிட்டிவ் வார்த்தை என்ன? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார நகரமான பாபிலோன்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சீக்ரெட். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? சம்பளம் வந்த உடனே வீட்டு வாடகை, பால்காரர், மளிகை கடைன்னு எல்லாருக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு கடைசியா நமக்காக என்ன மிஞ்சி இருக்குன்னு பாப்போம். அங்க பூஜ்யம் தான் நிக்கும். பாபிலோன் ரகசியம் என்ன சொல்லுதுன்னா, முதலில் உனக்கே கொடுத்துக்கொள், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது 10,000 ரூபாயோ இல்ல 1,00,000 ரூபாயோ, அதுல 10% உங்களுக்கே தெரியாம ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. என்னால சேமிக்கவே முடியல, கடனை கட்டவே காசு பத்தலன்னு உங்க ஆழ் மனசுகிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அது உங்களை எப்பவுமே பற்றாக்குறையிலேயே வச்சிருக்கோம். ஆனா நீங்க அந்த 10% எடுத்து வைக்கும்போது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்கிட்ட காசு மிச்சம் இருக்கு, நான் ஒரு சேமிப்பாளன். இந்த சின்ன எண்ணம் உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிட்டா ஆச்சரியமா ஒரு விஷயம் நடக்கும். மிச்சம் இருக்கிற 90% பணத்துல எப்படி குடும்பத்தை ஓட்டுறதுன்னு உங்க மூளை பிளான் பண்ண ஆரம்பிக்கும். புது வருமான வழிகள் உங்க கண்ணுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, மத்த எல்லாருக்கும் பணம் கொடுக்கிற நீங்க உங்களுக்காக ஏன் எதையும் சேர்த்து வைக்க கூடாது? இன்னையிலிருந்து இந்த 10% ரூலை ஃபாலோ பண்ண ரெடியா? அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ 3வது விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள பல பேர் எதை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் உண்மையிலேயே நம்மளோட மிகப்பெரிய சுமையா இருக்கும். ராபர்ட் கியோசாகி அவரோட புத்தகத்துல ஒரு சிம்பிளான விளக்கம் தர்றாரு. எது உங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வருதோ அது சொத்து, ஆசெட். எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது கடன் அல்லது சுமை, கடன் அல்லது சுமை. நம்ம என்ன பண்றோம்? மத்தவங்க முன்னாடி கெத்தா தெரியணும்னு வசதி இல்லாத போதும் இஎம்ஐல லேட்டஸ்ட் ஃபோன் வாங்குறது, தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குறதுன்னு பண்றோம். இது எல்லாமே நம்ம ஆழ் மனசுக்கு நாம இன்னும் கடன்ல தான் இருக்கோங்கிற பயத்தை அதிகப்படுத்தும். உங்க ஆழ்மனதை நீங்க ஒரு பணக்கார மனநிலைக்கு மாத்தணும்னா முதல்ல இந்த சின்ன மாற்றத்தை பண்ணுங்க.
உங்க பணத்தை ஆடம்பரத்துல செலவு பண்றதை நிறுத்திட்டு அந்த பணத்தை வச்சு எப்படி இன்னொரு வருமானத்தை உருவாக்குறதுன்னு யோசிங்க. உதாரணத்துக்கு, ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு பணத்தை கொண்டு வருமா இல்ல என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுக்குமான்னு ஒரே ஒரு நிமிடம் உங்க ஆழ் மனசுகிட்ட கேளுங்க. அந்த ஒரு நிமிடம் நீங்க எடுக்கிற முடிவு தான் நீங்க கடனாளியா இருக்க போறீங்களா இல்ல பணக்காரனா மாறப் போறீங்களான்னு தீர்மானிக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்து அல்லது ஒரு சுமைய பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நாம பார்க்க போற இந்த 4வது விஷயம் நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நம்ம ஆழ்மனம் எப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கும் தெரியுமா? நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 நிமிஷம்தான். அந்த நேரத்துல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்க ஆழ்மனம் ஒரு கட்டளையா எடுத்துக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? அன்னைக்கு நடந்த கசப்பான விஷயங்கள், ஐயோ நாளைக்கு இந்த கடனை எப்படி கட்டப் போறோம் அப்படிங்கிற பயத்தோடையே தூங்குறோம். அப்புறம் எப்படி வாழ்க்கை மாறும்? இன்னையிலிருந்து ஒரு சின்ன பயிற்சி பண்ணுங்க. கண்ணை மூடி உங்க கடன்கள் எல்லாம் தீர்ந்துட்டதா கற்பனை பண்ணுங்க. உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல லோன் க்ளோஸ்ட் அல்லது பேமெண்ட் ரிசீவ்டுன்னு மெசேஜ் இருக்கிறதா பாருங்க. அந்த நிமிஷம் உங்க மனசு எவ்வளவு லேசா இருக்கும், எவ்வளவு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுவீங்க. அந்த உணர்வை இப்பவே அனுபவிங்க. உங்க ஆழ் மனசுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க நிம்மதியா இருக்கிறதா கற்பனை பண்ணும்போது உங்க ஆழ்மனம் அந்த நிம்மதியை நிஜமாக்குறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில எழும்போது ஒரு புது தெளிவோடும் நம்பிக்கையோடும் எழுந்திருப்பீங்க. இதை இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில உங்க மைண்ட் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. இப்போ நாம கடைசி மற்றும் மிக முக்கியமான ஒரு ரகசியத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தப் போற மாஸ்டர் கீ. அதுதான் நன்றி உணர்வு. நம்மள பல பேரோட புலம்பல் என்ன தெரியுமா? என்கிட்ட அது இல்ல, இது இல்ல, கடன் அதிகமா இருக்கு, இப்படி இல்லாதத பத்தியே பேசி பேசி இருக்கிறதையும் நாம இழந்துடுறோம். ஆனா பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? எதற்கு நீங்க நன்றி சொல்றீங்களோ அது உங்ககிட்ட இன்னும் அதிகமா வந்து சேரும். உங்க ஆழ் மனசுகிட்ட போய் என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன வருமானத்துக்கு நன்றி, எனக்கு கிடைச்ச இந்த வேலைக்கு நன்றின்னு சொல்லும்போது உங்க ஆழ்மனம் என்ன நினைக்கும் தெரியுமா? ஓ, இவர்கிட்ட பணம் இருக்கு, இவர் சந்தோஷமா இருக்காரு, அப்ப இவருக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும்னு முடிவெடுக்கும். இதை எப்படி செய்யணும்? தினமும் காலையில எழுந்ததும் உங்ககிட்ட இருக்கிற 3 விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. அது உங்க கையில இருக்கிற 10 ரூபாயா கூட இருக்கலாம். இந்த 10 ரூபாய் என் கையில இருக்கிறதே அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பயம் இல்லாத இடத்துல கடன் தரிக்காது. நண்பர்களே, ஆழ்மனம் ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி. நீங்க என்ன காட்டுறீங்களோ அதைத்தான் அது பிரதிபலிக்கும். இன்னையிலிருந்து புகார் அளிக்கிறத நிறுத்திட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 விஷயங்களும் வெறும் தகவல் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. கடன் அப்படிங்கிறது ஒரு நிழல் மாதிரி. நீங்க வெளிச்சத்தை நோக்கி, அதாவது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா அந்த நிழல் தானாவே உங்க பின்னாடி போயிடும். இந்த வீடியோவுல சொன்ன 5 ரகசியங்கள்ல நீங்க இன்னைக்கே கடைபிடிக்க போற முதல் விஷயம் எது? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல எழுதும்போது அது உங்க ஆழ் மனசுல இன்னும் ஆழமா பதியும். இந்த தகவல் உங்க மனசுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை தந்திருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் யாராவது கடன் சுமையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வைக்க நீங்க ஒரு காரணமா இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆழ் மனசுக்கு முடியாதது எதுவுமே இல்ல.